உலகெங்கிலும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. இந்த 2025 கடைசி 60 நாட்கள் அப்படிங்கிற ஒரு செஷன் நம்ம பேச போகிறோம். நாம் இலக்கை தொட போகிறோம். ஆல்மோஸ்ட் இந்த வருடத்தில் என்னென்னலாம் நீங்கள் இலக்கு வச்ச பணக்காரன் ஆகணும் சார், கார் வாங்கணும் சார், சார் கல்யாணம் பண்ணாமல் இந்த வருஷம் முடியக்கூடாது சார், எங்கள் அம்மா ஆசைப்பட்ட மாதிரி வீட்டுக்கு மருமகளை கூப்பிட்டு வந்தே தீருவேன் சார், என்ன லட்சியம் வச்சுருக்கீங்களோ இந்த வருடத்தினுடைய எண்டுக்குள்ளே யார் யாருக்கெல்லாம் எந்த சுப நிகழ்ச்சிகள்லாம் வீட்டில் நடக்க போகுது, பிஸ்னஸில் பெரிய அளவு போகிறேன் சார், நிறைய பேருக்கு கனவு. இதில் நம்ம எடுத்துக்கிற டூல்ஸ் எல்லாம் என்ன விதமான கருவிகளை வச்சு, குரு பகவான் உச்சம், இது ஒரு சப்போர்ட்டிவான ஒரு விஷயம். இந்த பக்கம் சனி பகவான் வக்கர நிவர்த்தி, இது ஒரு சந்தோஷமான விஷயம். கீழே செவ்வாய் ஆட்சி, சுக்கிரன் ஆட்சி, இதெல்லாம் வச்சு என்ன பண்ணால் நம்ம இலக்கு அடையலாம், இந்த கடைசி 60 நாட்களில் நாம் எதை தொட்டால் நம் இலக்கு தொட முடியும் என்பதை தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ யார் யாருக்கெல்லாம் வெளிநாட்டு யோகம், யார் யாருக்கெல்லாம் குழந்தை கிடைக்குது போன்ற விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ராசியாக அதை பார்த்து விடலாம். கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம், கன்னிராசிக்காரர்கள் தெரியும் குருஜியே தெரியும், கன்னிராசிக்காரர்கள்னா நீங்கள் சிரிப்பீங்கிறங்க பாருங்க. கன்னிராசிக்காரர்களுக்கும் எனக்கும் எந்த வாக்கிய தகராறும் கிடையாது. கன்னிராசிக்காரர்கள் மிகவும் நல்லவர்கள் அப்படிங்கிறத என் பதிவோட நோக்கமே. உங்களுக்கு யாரும் தெரியாமல் இந்த மாதிரி ரொம்ப ரொமான்டிக்கான ஒரு பேர் வச்சு விட்டாங்க. ஆனால் பாவம் நீங்கள் ரொம்ப கடும் பிரம்மச்சாரி. அப்போ நீங்கள் உங்களுக்கும் கடவுளுக்கும் எனக்கு மட்டும்தான் தெரியும் நீங்கள் கன்னிராசின்னு. ஸோ அப்போ கன்னிராசிக்காரர்களுக்கு குரு பகவான் 2025 அடுத்த 60 நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த 60 நாள்ங்கிறதே உங்களுக்கு ஒரு வாய்ப்பும் வரமும் தான். நான் சொல்கிறேன் பாருங்க, என்ன வரோம் என்ன வாய்ப்பு. முக்கியமாக இந்த கம்பெனியில் இதுக்கு மேலேயும் இருக்கலாமா, இல்லை எங்கன்னா துபாய் பக்கம் பார்த்து ஓடி போயிடலாமா. நீங்கள் டெய்லி எந்திரிக்கும் போதெல்லாம் கேட்டே எந்திரிப்பீங்க. காலையிலேயும் எந்திரிக்கும் போது இன்றைக்கி வேலைக்கு போகலாமா வேணாமா, தலையை வேற வலிக்குது, இப்போ என்ன செய்யலாம், லீவ் போடலாமா இந்த ஸ்கூல் பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா டெய்லி காலையில் எழுந்திரிச்சோன்னா ஸ்கூலுக்கு போகலாமா வேணாமான்னு ஒரு பெரிய யுத்தம் நடக்கும். அம்மாலாம் சமாதானம் பண்ணி அனுப்பிப்பாங்க, இன்றைக்கி ஒரு நாள் போடா தங்கம், சாட்டர்டே சண்டே லீவ் வந்துடுதுடா. அந்த மாதிரி நம்ம மனசை நம்மளே ரெடி பண்ணிக்கிட்டு இன்னும் 2 நாள் எண்ணி பார்த்தா வியாழன் வெள்ளி சனி 3 நாள், அப்புறமா ஞாயிற்றுக்கிழமை வருது. ஞாயிற்றுக்கிழமை வர்றதை யோசிச்சு அப்படி ஒரு நிலைமை இருந்துடும். ஏன்னா கம்பெனியை வெறுத்துட்டா கம்பெனியில் வேலை செய்கிறது பிடிக்காது. நண்பர்களே, எங்கே ஆர்வம் குறைந்து விடுகிறதோ வேலை செய்கிற இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிருதுன்னு அர்த்தம். அந்த ஆர்வம் குறைஞ்சி நிறைய பேருக்கு வேலையே போயிருக்கும். கன்னிராசிக்காரர்கள் விரலுட்டு என்னெல்லாம் தேவையில்லை, அப்படியே நீங்கள் விரலுட்டு எண்ணிடலாம் யார் யார் வேலையில் இருக்கீங்கிறது. அத்தனை பேருக்கு வேலை போயிருக்கும். இந்த குரு பகவான் 10லே குரு வந்தபோது பதவி பறிபோகும் என்று சொன்னேன். மே மாதம் வந்தார் 10ஆம் இடத்துக்கு, அத்தனை பேர் நிற்க வச்சு வரிசையாக சூட் பண்ணிட்டார், எல்லாருக்கும் வேலை போயிடுச்சு. ஆனால் இப்போது இந்த அக்டோபர் 18க்கு அப்புறம் கன்னிராசிக்காரர்களுக்கு குரு பகவான் 11ஆம் இடத்திற்கு வருகிறார். வந்த குரு பகவான் என்ன பண்ணுறார், இனிமே உங்களுக்கு வேலையில் டிஸ்டர்ப் பண்ண மாட்டார். நம்ம மேனேஜர் என்ன பண்ணுறாரு, ஒரு லாங் லீவில் அந்த ஆள் நார்த் இந்தியா போகிறாரு, போயிட்டு வாப்பா இப்போ உன் மூஞ்சை பார்த்தா தான் டெய்லி சண்டே வருது, நீ இல்லைன்னா நான் பாட்டு கம்பெனிக்கு வந்தோமா ரிப்போர்ட்டை போட்டோமான்னு நிம்மதியாக இருப்பேன். இந்த 2 மாதம் உங்களுக்கு கம்பெனி ப்ரெஷர்லேருந்து விடுதலை. ஸோ இந்த நேரத்தை ஆக்டிவாக பயன்படுத்திக்கிட்டு உங்களோட எக்ஸலன்ஸ், கம்பெனியில் உங்களோட இம்பார்ட்டன்ஸை நீங்கள் காமிச்சிங்கன்னா உங்கள் ஜாபில் ஹைக் கிடைக்கும், சேலரியில் ஹைக் கிடைக்கும், நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. நண்பர்களே, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் உங்களை ப்ரூவ் பண்ணாமல் எந்த ஒரு இண்டஸ்ட்ரியிலும் ஜெயிக்க முடியாது. அது ஈவன் என்னோட இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி. யூ நீட் டு ப்ரூவ் யுவர் செல்ஃப். உங்களை நீங்கள் ப்ரூவ் பண்ணிக்காமல் உலகத்தில் எந்த டிபார்ட்மெண்ட்லையும் உங்களால் ஜெயிக்க முடியாது. அப்போது உங்களை நீங்கள் ப்ரூவ் பண்ணுறீங்க அப்படின்னாலே அதற்குரிய சந்தர்ப்பங்கள் வேணும், உடலளவில் மனதளவில் எல்லாருக்கும். அந்த டைம் இது உங்களை நீங்கள் ப்ரூவ் பண்ண போகிறீங்க. அடுத்து குரு பகவான் 3ஆம் இடத்தை பார்க்கிறார். 3ஆம் இடம் சகோதர பாவம், தைரியம். அந்த இடத்த குரு பகவான் பார்க்கும் பொழுது சகோதர ஸ்தானம் டெவலப் ஆகிவிட்டது, தைரியஸ்தானம் டெவலப். நல்ல தைரியமாக பெரிய ஆள் ஆகிட்டீங்க. 3ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது மனசில் தைரியம். வாழ்க்கையில் எனக்குன்னா போலீஸ் ஸ்டேஷனே தெரியாது சார், எனக்கு லீகல் நோட்டீஸாக அனுப்பி என்னை எவ்வளோ பெரிய டெரர் ஆக்கி விட்டானுங்க. இப்போ ஒவ்வொரு லீகல் கேஸ்லேருந்து ஆன்டிசிபேட்டரி பெயில் வரைக்கும் எனக்கு எல்லாமே தெரியும் சார். அந்த மாதிரி வாழ்க்கையிலே ஒன்று ஒரு அனுபவம் தான். இந்த 3ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது தைரியத்தை தருகிறார். போடா என்ன ஆயிரம் பார்த்துடலாம் அப்படிங்கிற தைரியம். இந்த 2 மாதத்தில் சகோதரர்களுடன் நல்லுறவு எல்லாம் ஏற்படும். எங்கள் அண்ணன் மட்டும் என்கிட்ட பேசிட்டா போகும் சார், என் வாழ்க்கையில் வேறு எதுவும் வேணாம் சார், நடந்துடும். அடுத்து குரு பகவான் உங்களுடைய
எதை பார்க்கிறார்? 5ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது குழந்தை. கன்னிராசிக்காரர்களுக்கு குழந்தை பிறக்க போகிறது. ஐவிஎஃப் பண்ண சார், பார்க்காத டாக்டர் இல்லை, போகாத கோயில் இல்லை, ஏறாத இது பண்ணாத வைத்தியம் இல்லை, எல்லாம் சரியாயிடும், கவலைப்படாதீர்கள். குரு பகவான் பார்த்தாச்சு, குரு பார்ப்பின் கோடி புண்ணியம். 7ஆம் இதில் முக்கியமான ட்விஸ்டே என்னன்னா, 7ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தார், வக்கர நிவர்த்தி அடைகிறார். 7ஆம் இடத்துல வக்கரமாய் உட்காந்து என்ன பண்ணிட்டு இருந்தார்? உங்களுடைய திருமண வாய்ப்பை ஃபுல்லாக தட்டி பிரிச்சார். அதெல்லாம் சரியாய் வக்கர நிவர்த்தி அடையுது. பிடிச்ச கல்யாணம் ஏற்படும், ஆசைப்பட்ட பெண்ணோட கல்யாணம் என்பது ஏற்படும். ஸோ உங்களுக்கு அந்த திருமணம் ஆனவர்களுக்கு மனைவியோட அழகான மனைவி, அன்பான மனைவி, அழகான மனைவி தான்ப்பா, அதுக்கப்புறம் வேணாம் விடு, அன்பான துணைவி எல்லாம் இனிமேல் வேண்டாம். அழகான மனைவி, அன்பான மனைவி மட்டும்தான். 7ஆம் இடத்துல குரு பகவானை சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். 7ஆம் இடத்துல சனி வக்கர நிவர்த்தி அடையும் போது அழகான மனைவி, அறிவான மனைவி, அன்பான மனைவி, எல்லாமே மனைவி மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுவீங்க. ஸோ எண்ணங்கள் எல்லாம் ரொம்ப கிளாரிஃபை ஆகிடும். குளோரிஃபிகேஷன் சொல்லுவாங்க, புனிதமாகப்படுதல். எண்ணங்கள் எல்லாம் புனிதப்பட போகிறது. ஸோ அதனால் இந்த கன்னிராசிக்காரர்கள் மிகச் சிறப்புடன் இருக்க போகிறீங்க. ஃபாரின் போக போகிறீங்க, கல்யாணம் ஆக போகுது. அப்போ குமுலேட்டிவாக சொல்கிறேன் பாருங்கள், வேலையில் நல்லா பர்ஃபார்ம் பண்ண போகிறீங்க, சகோதரர்களோட நல்ல விஷயம் நடக்க போகுது, இணைந்து பணியாற்ற போகிறீங்க. அடுத்த 60 நாட்களுக்குள் உன்னுடைய திருமண வாழ்க்கையில் ஏதாவது சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் உன்னை போய் சந்தேகப்பட்டலாம், ஐம் சாரிடா, ஐ லவ் யூடா, ரொம்ப பெயினாக இருந்திருக்கும்ல, உன்னை கஷ்டப்படுத்திட்டேன்ல, அந்த மாதிரிலாம் 2 பேரும் மாற்றி ரொமான்டிக்கான பீரியட்ஸ்லாம் ஏற்படும். கன்னிராசிக்காரர்களுக்கு சிறப்பு. பொதுவாகவே 2025 கடைசி 60 நாட்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நாம் கருத்துடன் பார்க்க வேண்டியதெல்லாம் 2-3 முக்கியமான பயிற்சிகள் தான். ஒன்று, குரு பகவான் கடகத்திலே உச்சமடைகிறாரே, இது ஒன்று. இந்த பக்கம் சனி பகவான் மீனத்தில் வக்கர நிவர்த்தி அடைகிறாரே, இது ஒரு விஷயம். இந்த பக்கம் செவ்வாய் பகவான் விருச்சிகத்தில் ஆட்சி அடைகிறாரே, இது ஒரு விஷயம். இந்த பக்கம் சுக்கிர பகவான் துலாத்தில் ஆட்சி அடைகிறாரே, இந்த விஷயம். இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த அடுத்த 60 நாட்கள், கடைசி 60 நாட்களை முடிவு செய்கிறது. அந்த வகையிலே முதலாவதாக பிரதானமாக கருதப்படுவது சனி குரு 2 ஃபேக்டர்ஸ். இவர் வக்ர நிவர்த்தி அடைஞ்சு இது வரைக்கும் எதெல்லாம் மிஸ் ஆன பாயிண்ட்ஸோ அதெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணுறாரு. இந்த பக்கம் தெய்வம் மாதிரி குரு பகவான் அதிச்சார பயிற்சி அடைந்து கடகத்துக்கு வந்து எல்லாரையும் அப்படி பார்த்து ஃபுல்ஃபில் பண்ணுறாரு. டீம் லீடர் என்ட்ரி மாரி தான். ஒரு டீம் லீடர் இருக்கார், ஒரு ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு, ப்ராஜெக்ட் முடிய போது அவர் ஒரு சடன் என்ட்ரி கொடுத்து, என்ன இது எதுவும் ஸ்ட்ராட்டஜி இருக்கா, அது ப்ராப்ளம் இருக்கா நல்லபடியாக பண்ணிடுவீங்கல்ல அப்படின்னு ஒரு என்ட்ரி கொடுக்குற மாதிரி இவர் வந்து உங்களை ஃபுல்ஃபில் பண்ண தான் வந்திருக்கார் இந்த கடைசி 60 நாட்கள். ஸோ ஆலங்குடிக்கு செல்ல வேண்டும், திட்டை செல்ல வேண்டும், சென்னையில் இருக்கிற பாடி திருவள்ளிதாயத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை நீங்கள் வணங்க வேண்டும். இப்படி குரு தரும் பலன்களை நீங்கள் பெற குரு பகவானுடைய ஆலயங்களுக்கு செல்ல வேண்டும். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குருர் பிரம்மா, குருர் விஷ்ணு, குருர் தேவோ மகேஸ்வரஹா, குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹா என்று குருவை நமஸ்காரம் செய்ய வேண்டும். ஒரு மாடு, பசு மாடு இருந்தால் அதுக்கு மஞ்சள் கலர் வாழைப்பழம் வாங்கி கொடுங்க. குரு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப நீங்கள் வந்து கேர் எடுத்துக்கிட்டு ஒர்க் பண்ணுங்க. சித்தர் பீடங்களுக்கு செல்லுங்க. ரமண மகரிஷி, அந்த மாதிரி விசிறி சாமியார் மாதிரி நீங்கள் திருவண்ணாமலை சென்னினா நிறைய சித்தர்களை பார்க்கலாம். அவர்களுடைய ஆசிரமங்களுக்கெல்லாம் செல்லுங்கள். அவருடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் வாங்கி கொள்ளுங்கள். இதெல்லாம் தான் முக்கியமான விஷயம். குரு செவ்வாயை பார்க்கின்ற இந்த நேரத்திலே குரு மங்கள யோகம் ஏற்பட்டு நிறைய பேருக்கு பூமி லாபங்கள் ஏற்பட போகிறது இந்த கடைசி 60 நாட்கள். பூமி லாபங்கள். ஸோ யார் என்ன ராசியாக இருந்தாலும் உங்களோட ஃபோக்கஸ் குரு மங்கள யோகத்தை பயன்படுத்தி மினிமம் நீங்கள் வாழ்கிறதுக்குரிய ஃப்ளாட் வீடாவது வாங்குங்க. சில பேர் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ்க்கெலாம் போயிட்டு இருப்பீங்க, அதெல்லாம் செகண்ட் லெவல். ஆனால் இப்போ நீங்கள் அடிப்படையாக வாழக்கூடியதுக்காக ஒரு வீடாவது நீங்கள் வாங்குங்க. அதே மாதிரி இராணுவம், போலீஸ், அரசு உத்தியோகம். முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா பசங்க நிறைய பேர் உட்காந்து இந்த பிஎஸ்ஆர்பி ஆகட்டும், இது மாதிரி டிஎன்பிஎஸ்சி ஆகட்டும், ஆர்ஆர்பி ஆகட்டும், கவர்மெண்ட் ஜாப்ஸ் நிறையா படிப்பாங்க. இப்போ யார் கண்டுபிடிச்சான்னு தெரில, எல்லாருமே ஆர்த்தரப்ரனர் ஆகிட்டாங்க. எல்லாருமே இன்ஸ்டாவை எடுத்திங்கன்னா நீங்கள் வெங்காய கடை வைக்கிறீங்களா, பூண்டு கடை வைக்கிறீங்களா, எதுக்கு இப்படி ஆகிட்டீங்க? நம்மெல்லாம் ஏன் நம்ம படித்த யூபிஎஸ்சி வருங்கிற ஒரு நம்பிக்கையே ஏன் உங்களுக்கு போயிடுச்சுன்னு தான் எனக்கு தெரில. ஸோ அந்த செவ்வாய் பகவானை குரு பகவான் பார்க்கும் பொழுது படிப்பின் மீது உள்ள நாட்டம் அதிகமாகும். நம்மளும் ஒரு தாசில்தார் ஆக போகிறோம், நம்மளும் பிரேக் இன்ஸ்பெக்டர் ஆக போகிறோம் போன்ற விஷயங்கள்லாம். சனி வக்கர நிவர்த்தி அடைகின்ற ஒரு விஷயம் போதும். 2026 நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதெல்லாம் குரு பகவான் ஆலயங்களுக்கும் சனி பகவான் ஆலயங்களுக்கும் அடிக்கடி செல்லுங்க. கீழே போயிட்டு இந்த 2 நபரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருள் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.